இந்த என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்க போதும் 5 மணிலேருந்து நிற்கிறீங்க. உட்காந்து ரஜிபதா உட்காந்துருமா, டீச்சர்ல உட்காந்துருக்காங்கம்மா, உட்காருங்கம்மா, உட்காருங்க. எனக்கு வந்து அடைக்கல அன்னை மேல்நிலைப்பள்ளி விதியூரில் ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் ஒரு பெருமகிழ்ச்சி அடைகிற இன்னொரு செய்தி சொல்கிறேன். உங்களுடைய பள்ளியின் தாளாளர் முதல்வருமான திரு சகாயராஜா அவர்கள்ட்ட பேச வரவங்களோட கோரிக்கை வச்சுருக்கேன். நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவு தானே, அது பார்த்துக்கலாம், சொல்லிடலாம், நீங்கள் பேசுங்க முதல்ல அப்படின்னாரு அவர். ஏன்னா இன்னைக்கு காலையில் பள்ளிக்கூடத்தில் வந்த பிள்ளைய இப்போ வரையும் கையில் பைய வச்சுக்கிட்டு 7:30 வரை உட்காந்துருக்கு பிள்ளைய முடிச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு 9 மணி ஆகும். அதனால நாளைக்கு லீவு தான் தொடர்ந்து பேசுவோம் சார், இல்லாட்டினா இப்போ நேரம் நிகழ்ச்சிக்கு போயிடுவோம் அப்படின்னா. ஸ்கூல் டே, இந்த ஸ்கூல் டே ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஸ்கூல் டே ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடியே கிளாஸுக்கு வந்து எல்லா டீச்சர்களும் யாரெல்லாம் டான்ஸ் ஆடுவா, யாரெல்லாம் பாட்டு பாடுவா, யார் சுமாராக டான்ஸ் ஆடுவா, சுமாராக டான்ஸ் ஆடுறாள் பின்னாடி நிப்பாட்டி, நல்லா டான்ஸ் ஆடல முன்னாடி நிப்பாட்டி, அந்த பிள்ளையை பார்த்து நீ ஆடுன்னு சொல்லி கொடுத்து கிட்டத்தட்ட 1 மாத காலம் தயாராகி அதுக்கு ஸ்கூல் இன்னைக்கு காலையிலே வந்து பள்ளிக்கூடத்தில் வரிசை விளக்கெல்லாம் போட்டு தோரணம்லாம் கட்டி எல்லாம் தயாராகி இன்னைக்கு நம்ம கூட படித்தால் பரிசு வாங்க போகுது, நம்ம டான்ஸ் ஆட போகிறோம் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் எக்ஸைட்மெண்ட்டில் வந்து உட்காந்துருக்கும் போது சாயந்தரம் 5:30 மணிக்கு மாவட்டத்தில் இருக்க எல்லா ஃபாதரையும் கூப்பிட்டு நடுவில் என்னை உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது பற்றிங்களா, அதை மாதிரி ஒரு துன்பம் கிடையாது. காரணம் இருக்க பையன் பூரா என்ன நினைப்பாங்க, எப்படா அவங்கெல்லாம் பேசி முடிப்பாங்க, நம்ம டான்ஸை பார்க்கலாம்னு உட்காந்துருக்க காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக பேச்சு கேட்க வைப்பது என்பது ஒரு கொடும் தண்டனை. அந்த தண்டனை சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும். நான் ஒரு 10 நிமிஷத்தில் பேசி முடிச்சிருவேன். என்னன்னா எனக்கு வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்த பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, நான் தொடர்ச்சியாக என்னுடைய பள்ளிக்கூடம் எல்கேஜியிலேருந்து +2 வரைக்கும் 14 வருஷம் ஒரே பள்ளிக்கூடம், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாதிரி பள்ளிக்கூடம், ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடம். நான் வைத்தியம் பார்த்தது பூரா மதுரையில் கிறிஸ்டியன் மிஷன் ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் என்னுடைய கல்லூரி வந்து மதுரை பேராயர் தலைமையில் நிர்வகித்த மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் தான் நான் வந்து படித்தேன். இப்படி தொடர்ச்சியாக ஒரு கிறிஸ்தவ பின்புலத்தில் படித்து வந்ததாலும் என்னவோ எனக்கு வந்ததுலேருந்து என் பள்ளிக்கூடத்திலும் என் கல்லூரியும் உட்கார்ந்து போல் இருந்தது இந்த அடைக்கல அன்னை மேல்நிலைப் பள்ளியுடைய ஆண்டு விழா. பெரிய எனக்கு இன்னமும் நான் என் பள்ளிக்கூடத்தில் படித்த பாடமெல்லாம் மறந்துடுச்சு. பாஸ்கல்ஸ்லாம் மறந்துட்டேன். நான் கெமிஸ்ட்ரியில் சோடியமுக்கு என்ன ஃபார்முலாங்கிறது மறந்துட்டேன். கெமிக்கல் நேம், அரிசிக்கு இருக்க பாட்டனிக்கல் நேம் மறந்துட்டேன். ஆனால் மறக்காமல் இருக்குது என்ன அப்படின்னா, என்னுடைய பள்ளிக்கூடத்தில் கிட்டத்தட்ட 14 ஆண்டு காலமாக தினசரி காலையில் சொன்ன ப்ரேயர் என்ன பசுமையான ஞாபகத்தில் இருக்குது. அவர் ஃபாதர் who art in heaven, yours is day, who art in heaven, yours is day of daily bread. அந்த ப்ரேயர் அப்படி மனப்பாடமாக இருக்குது. என் பள்ளிக்கூடத்தில் வந்து எங்களை ரொம்ப ஒழுங்குபடுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பைபிள் பாடம் 12 வருஷம் கோயில் பிள்ளைன்னு ஒரு சார் எடுத்தார். கோயில் பிள்ளை சார் தான் வந்து பள்ளிக்கூடத்துடைய ஸ்போர்ட்ஸ் டேயில் தொடங்கி ஸ்கூல் டேலேருந்து எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அவர் தலைமையில் தான் நடக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடு மிகுந்த ஒழுங்கோடு அந்த விழாவை நடத்தி கொண்டு செல்வார் கோயில் பிள்ளை. அதை போல் நான் ஒரு அப்படி நேர்த்தியாக வந்து ஒரு பரிசீலிப்பு விழா பார்த்தது வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் தான் பார்த்தேன். இத்தனை பிள்ளைய மேடை ஏறி பரிசு வாங்குது. ஒவ்வொரு தடவையும் மேடை ஏறின பிள்ளையோட சர்டிஃபிகேட் மாறல, எந்த பிள்ளை பரிசு வாங்குதோ அந்த பிள்ளையோட படம் பின்னாடி எல்இடியில் மாறாமல் சரியாக வர்றது இருக்கு இல்லையா. அப்போ இந்த டீச்சர்ஸுடைய இவ்வளோ பெரிய கோஆர்டினேஷனும் ஒரு மெனக்கடலும் இருந்தால் இது ஒழுங்காக நடக்கும். இந்த ஒரு பரிசீலிப்பு தான் இந்த பள்ளிக்கூடத்துடைய மெனக்கடலையும் இந்த பள்ளிக்கூடத்துடைய நேர்த்தியையும் எனக்கு புரிய வச்சு. ஒரு பரிசீலிக்கிறது இவ்வளோ நேர்த்தியாக நடக்கும்னா பள்ளிக்கூடம் நேர்த்தியாக நடந்துக்குதான் அர்த்தம், எந்த குழப்பமும் இல்லாமல். அதுவும் உங்களுடைய முதல்வர் சகாயராஜ் அவர் வந்து ஒரு மேடை நிகழ்ச்சியை வந்து கண்ணசைவில் நடத்துவதற்கு இல்லை, யாரையும் அதிர்ந்து பேசாமல் சத்தம் போடாமல் ஆனால் அவ்வளவு நர்வீஸாக ஒரு நிகழ்ச்சி நடத்துவது என்பதற்காக முதல்ல உங்களுடைய பள்ளியினுடைய முதல்வராக இருக்க அடுத்ததை பெரிதும் பாராட்டணும். நம்ம மாவட்டத்தில் இருக்கிற எல்லா அருட்தந்தைகளையும் கூப்பிட்டுருக்கோம். எல்லாருக்கும் மரியாதை செய்து எல்லாரையும் பரிசு கொடுக்கறது ஈவிச்சு
யாரையும் சும்மா உட்கார வச்சிடாம நீங்க 4 கொடுக்க நீங்க 4 கொடுக்க இந்த ப்ரோக்ராம் இருப்பாருங்க. இதுவே ஒரு பெரிய வேலை. முதல்ல இது அவ்வளவு சிறப்பாக செஞ்சதுக்காக அவருக்கு முதல்ல பெரிய பாராட்டு. இந்த பள்ளிக்கூடங்களின் ஆண்டு விழாக்களில் நான் போகும் பொழுதெல்லாம் நான் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா, பிள்ளைகளை நல்லா படிங்க, எல்லாரும் சொல்றதை கேளுங்க. பிரின்சிபால் ஆரோக்கியம் சொன்னாங்க இல்லையா, எல்லாரும் அமைதியாக பேசுறதை கேளுங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அப்படி அவ்வளோ அமைதியாக கேட்க வேண்டியது இல்லை. நம்ம பேசுறதை பற்றி கேட்கறத பற்றி பக்கத்துக்கு பிள்ளைகளோட பேசணும், பக்கத்துக்கு பையனோட பேசணும் இல்லையா, அப்போ தான் அது நல்ல பேச்சு. இந்த பள்ளிக்கூடங்கள் தொடர்ச்சியாக பேச போகும்போது தான் எனக்கு என்ன தோணும்னா, அதுவும் விரியூர் மாதிரியான ஒரு ஊரில், சின்ன ஊரில் படிக்கிறதுக்கு இல்லையா, நீங்கள் எல்லாம் உங்களுக்குலாம் எது முக்கியம் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன நல்லா படித்து பிரமாதமாக மார்க் வாங்கி என்ன வாங்க போகிறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு ஆசை இருக்கும். எந்த ஆசை இருந்தாலும் நான் சொல்ல விரும்புவது, நீங்கள் எல்லோரும் நன்றாக படித்து செய்ய வேண்டிய வேலை ஒரு பெரும் பணம் சம்பாதிக்கிறது. எல்லாரும் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரனாவது தான் நோக்கம். அந்த பணத்தின் நோக்கம் அவ்வளவு சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம்? நல்ல ட்ரெஸ் போடுறது, நல்லா சாப்பிட்றது, நல்ல கார் வாங்குறது, நல்ல வீடு வாங்குறது. அதற்கெல்லாம் மேலா என்னன்னா, சம்பாதிச்ச பணத்தை மறுபடியும் விரியூருக்கே கொண்டு வந்து இந்த விரியூரை பெருசாக்குறதும் தாம படித்த பள்ளிக்கூடத்தை பெருசாக்குறது தான் பணம் சம்பாதித்தவருடைய அடிப்படை நோக்கம். உங்க வாழ்க்கையில் நீங்க எப்ப வெற்றி பெற்ற மனிதர்களா மாறுறீங்க? எப்ப சக்சஸ்ஃபுல் பர்சன்? பணம் சம்பாதிச்சப்பவா? கார் வாங்கினப்பவா? வீடு வாங்கினப்பவா? இல்லை. இன்னைக்கு கருப்பள்ளி வந்து உங்க பள்ளிக்கூடத்தில் சீஃப் கெஸ்டா இருக்க மாதிரி இந்த பள்ளிக்கூடத்துக்கு நீங்களும் ஒரு நாள் சீஃப் கெஸ்டா வர்றதுக்கான வாய்ப்பு வருது இல்லையா? அந்த அளவுக்கு நீ வாழ்க்கையில முன்னேற பண்றதா நீ வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்கள். நம் வாழ்க்கையின் வெற்றி என்பது எந்த ஊரில் நாம் படித்தோமோ, எந்த ஊரில் நாம் நடந்தோமோ, அந்த ஊர் நம்ம இயக்கும் வண்ணம் நடந்து கொள்வதுதான் பெரிய வெற்றி. நம்ம விரியூர் மாதிரி ஒரு சின்ன ஊர்ல பிறந்திருக்க படிக்கிற ஒரு ஆள், இந்த ஊரை விட கள்ளக்குறிச்சி பெருசு, கள்ளக்குறிச்சியை விட விழுப்புரம் பெருசு, விழுப்புரத்தை விட சென்னை பெருசு, சென்னையை விட மும்பை பெருசு, மும்பையை விட துபாய் பெருசு, துபாயை விட சிங்கப்பூர் பெருசு, சிங்கப்பூரோட நியூயார்க் பெருசு, இப்படி ஒன்றுக்கு ஒன்று பெருசு 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 ஒன்று ஆகிட்டே இருக்கு. அவ்வளவு இடங்களுக்கு நாம் போக வேண்டியிருக்கிறது, எல்லா உயரம் தொட வேண்டியிருக்கு. ஆனால் இந்த ஊர்ல, சின்ன ஊர்ல இருக்க நம்ம அந்த இடத்தெல்லாம் தொடுவதற்கான முதல் துவக்கம் ஒன்றே ஒன்று இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்னு வேற வேற இருக்கும். பிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், பாட்னி இருக்கும், சுவாலஜி இருக்கும், தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். எல்லாத்த விட மேலாக நீங்கள் பழக வேண்டியது உங்களுடைய ஆண்டு விழாவுடைய தொகுப்பு பார்த்தபோது நான் பெரிதும் மகிழ்ந்தேன். மாணவர்களுடைய ஆங்கிலம் பேசுவதற்காக சிறப்பு வகுப்புகள் நடத்தி காலையில் வந்து ப்ரேயரில் அந்த பழக்கத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு எல்லாரும் தயங்காமல் இங்கிலீஷ் பேசி பழகிடுங்க. அந்த மொழி தான் நம்மளை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் சேர்க்கும். நம்ம பள்ளிக்கூடத்தில் நம்ம கூட படிக்கிற பிள்ளைகிட்டையும் நம்ம டீச்சர்ட்டையும் எந்த வெக்கமும் இல்லாமல் இங்கிலீஷ் பேச பழகிறது தான் முதல்ல முக்கியம். இங்கிலீஷை ஏன் பேசவே மாட்டேங்கிறோம்? நம்ம தப்பாக பேசுகிறோமோங்கிற வெக்கத்தில் பேச மாட்டேங்கிறோம். கரெக்டா? தப்பாக போச்சுன்னா சிரிப்பாயிலன்னு பேச மாட்டேங்கிறோம். கரெக்டா? அப்போ எப்படி பழகுறது? எப்படி பழகுதுன்னா இங்கிலீஷில் பேசுகிறது தான் வழி. இங்கிலீஷில் பேசுவதன் மூலமாக தான் இங்கிலீஷை பழக முடியும். அதனால தயங்காமல் எல்லாரும் இங்கிலீஷை பேசி பழகிடுங்க. உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லி அதை புரிய வைக்க முடியும்னு நினைக்கிறேன். பாலகிருஷ்ணன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ரிட்டையர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார் தமிழ்நாட்டில். அவர் வந்து ஒரிசாவில் போய் வேலை செஞ்சார். தமிழ்நாட்டிலேருந்து ஐஏஎஸ் செலக்ட் ஆனார். அந்த ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய ஐஏஎஸ் தேர்வை தாய்மொழியிலே எழுதின முதல் ஆள் இந்தியாவில். இங்கிலீஷில் எழுதாமல் தமிழ்லே எழுதின ஒருத்தர். ஏன்னா அவர் தமிழ் மீடியத்தில் படித்தார், தமிழ் எழுதினார். தமிழ் எழுதி பாஸ் பண்ணி முதல் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் தேர்வானார். ஐஏஎஸ் தேர்வாகி வேறு மாநிலத்துக்கு போகும்பொழுது தான் அவருக்கு தெரிய வருது நமக்கு இங்கிலீஷ் பத்தலைன்னு. அதற்கு பிறகு பழக்கத்தின் காரணமாக, படிப்பின் காரணமாக இங்கிலீஷில் சிறப்பாக பேசினார். கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால சர்வீஸ், 35 ஆண்டு கால சர்வீஸ் முடிஞ்ச ஒரு புத்தகம் எழுதும்போது சொல்கிறாரு, அவர் மதுரைக்கு பிறகு மற்ற ஊரில் பிறந்தவர், நான் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறேன், எல்லா ஸ்கீமையும் விளக்குறேன், எல்லா திட்டமும் போடுறேன், ஆனால் இன்னைக்கும் நான் வாயை தொடர்ந்து பேசுனா எனக்குள்ள ஒரு நத்த வாடை வந்துடுது. அவர் வெள்ளைக்காரன் போல் இங்கிலீஷ் பேச மாட்டேங்கிறேன், நத்த வாடை வந்தது அப்படின்னு சொல்லுவார். அதனால என்ன, நான் பிறந்தது உள்ள லண்டன் இல்லையே, நத்தம் தானே, ஏன் இங்கிலீஷ் அப்படித்தான் இருக்கும், இருந்துட்டு போகுதுன்னு. அந்த மாதிரி நம்ம இங்கிலீஷ் சுமாராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இங்கிலீஷ் விரியூர் இங்கிலீஷ், ஆனால் நம்ம இங்கிலீஷில் பேசிடணும். விரியூரில் பேசினா என்ன, விரியூர் இங்கிலீஷாக இருந்தால் எந்த தப்பு அப்படின்னு அந்த மொழி தான் கொண்டு போய் சேர்க்க முடியலாம். ரெண்டாவது, நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு பேரை
ஒரு இனிஷியல் கொடுத்துருப்பீங்க. ஏ சேவியர், எஸ் மலர்கொடி, ஒய் ஜான்சின். அதுவும் அந்த பரிசு வாங்க ஒரு டீச்சர் வந்து ஜான்சின் வந்தாங்க. ஜான்சினா நான் ஜான்சின் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த ஸ்பெல்லிங் தான் நான் முதல்ல JOHNCYன்னு பார்த்தேன். நான்சி மாதிரி ஜான்சி வந்து JOHNCYன்னு அதெல்லாம் பார்த்தேன் முதல்ல. அந்த மாதிரி உங்கள் எல்லாருக்கும் ஒரு பின்னாடி ஒரு இனிஷியல் இருக்கும், அப்பாவுடைய பேர். அந்த அப்பாவுடைய பேரை நீங்கள் படித்து பிரமாதமான ஆளாக வந்து டிகிரி எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஏ சேவியர் அப்படின்னா சேவியர் ஆரோக்கியசாமின்னு அப்பா பேரையும் போட்டு டிகிரி பேர் போடுங்க. நான் வந்து மேரி எம். மேரி எம் யாருன்னா மாடசாமி. அப்படின்னா படித்து முடிச்சதுக்கப்புறம் மேரி மாடசாமின்னு போட்டு டிகிரி போடுங்க. ஏன்னா என் தந்தை படிக்கலை, என் தந்தைக்கு பின்னாடி டிகிரி போட வாய்ப்பு கிடைக்கல, நான் படித்தேன். நான் படித்ததுக்கப்புறம் மேரி ஆகிய நான் மாடசாமி பேரை சேர்த்து அதுக்கு பின்னாடி என் எம்ஏவை போடுவேன்னு சொல்வது தான் உங்கள் தந்தைக்கும் உங்கள் பெற்றோருக்கும் நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பெற்றோர்களுக்கு இது பெரிய சந்தோஷம். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் பள்ளிக்கூடம் ஆண்டு விழா இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கீங்க. ஆனால் உங்களுடைய பெற்றோர்கள் இவ்வளோ பேர் பின்னாடி உட்கார்ந்துருக்கு இல்லையா? அது எதற்காக அப்படின்னா நீங்கள் மேடை ஏறி பரிசு பெறுவதையும், நீங்கள் மேடை ஏறி பாடுவதையும், நீங்கள் மேடை ஏறி ஆடுவதையும் பார்த்து மகிழ்வதற்காக தான் இவ்வளவு பெற்றோர்கள் வந்து பின்னாடி உட்கார்ந்துருக்கு. இந்த பள்ளிக்கூடத்தில் பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு நடக்குதான்னு தெரியல. பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்குதா? நடக்குது. வருஷம் ஒரு தடவையா, 2 தடவையா, 1 தடவை, 3 தடவையா? பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் 3 தடவை நடக்குது. முடிஞ்ச அடுத்த வருஷம் 2 தடவையாக்கி, அது கிடைச்ச 1 வருஷம் 1 தடவையாக்கி 4ஆவது வருஷத்தில் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் நடத்தாதீங்க. ஏன்னா ஒரு பயலுக்கு பொண்ணுக்கு பெரிய துன்பம் என்ன, பள்ளிக்கூடத்தில் நம்முடைய வாத்தியாரும் நம்முடைய டீச்சரும் நம்முடைய அப்பா அம்மாவும் சந்திக்கிற மாதிரி கொடுமை வேறு எதுவும் கிடையாது. அவன் வாழ்நாளில் அவன் மறக்க விரும்புகிற சம்பவம் எதுன்னா நம்ம மேத்ஸ் டீச்சரும் நம்ம அம்மாவை சந்திக்கிறது தான். அது சந்திக்க வேண்டியது காரணம், நீங்கள் நடத்துகிற அந்த மீட்டிங்னால எதுவுமே நடக்காது. நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்னா, படிக்கவே மாட்டேங்கிறா, வீட்டில் ஒழுங்காக படிக்க வைங்கன்னு சொல்லுவீங்க. வீட்டுக்கு போனோன்னு அம்மா என்ன சொல்லுவா, உன்னை படிக்கத்தானே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சேன், அந்த வாத்தியார் என்னைய படிக்க சொல்கிறானே என்ன அர்த்தம்பாங்க அவங்க. அதனால அதில் ஒன்றுமே நடக்க போகிறது. ஏன்னா நான் ஒரு 14 ஆண்டு காலம் மாணவனாக இருந்திருக்கேன். என் பள்ளிக்கூடத்துக்கு என் தந்தை வந்ததே இல்லை. என் தந்தைக்கு பள்ளிக்கூடத்துக்கு என்ன இருக்குன்னே தெரியாது. அது தெரியாமல் நான் பார்த்துக்குவேன். இப்போ வந்து உங்களெல்லாம் டீச்சர்ஸ்லாம் அடிக்கிறது இல்லை. நான்லாம் தினசரி அடி வாங்குற காலத்தில் படித்தவன். என் பிடி சார் வந்து அசம்பிளி முடிஞ்சு கிளாஸுக்கு போகும்போது கையில் ஒரு நீல முடிச்சா போட்ட ஒரு கயரோட நிற்பார். விசில் இருக்கும், அது ஒரு எண்ணில் ஒரு நீல கயர் இருக்கும். அந்த கயரை கையில் சுற்றி இருப்பார். நடந்து போகும்போது நம்ம ஒழுங்காக போக மாட்டோம்ல, விளையாடுவோம்ல, முன்னாடி இருக்கணும் தள்ளி விடுவோம், நம்ம விலகுவோம். அந்த லைன்லேருந்து விலகுனா இங்கேருந்து சாட்டையை வீசினார்னா சுளீர்னு விழுகும் தொடையில் அடி. சுளீர்னு தொடையில் அடி விழுகிறது முக்கியம் இல்லை, அங்கேருந்து நடந்து கிளாஸுக்கு போகிறதுக்குள்ள சிவப்பு கலரில் ஒரு கோடு வந்துடும் தொடையில் பின்னாடி. என் பிரச்சனையில் என்ன, நான் வீட்டுக்கு போய் எங்கள் ஆத்தா பார்த்தனாம பார்த்துக்குவேன் அந்த சிவப்பு கோடை. ஏன் டீச்சர்கிட்ட சாட்டை அடி வாங்கி வந்தது வீட்டில் பார்த்தா அவன் மறுபடியும் ஒரு அடி அடிப்பா. ஏன்டா வாத்தியார் அடிக்கிறவன் என்னடா பண்ணு மறுபடியும் 2வது அடி விழுது வீட்டில். அதனால இந்த அடி அங்கே பார்க்காம வச்சுக்கணும். அப்படி என் பள்ளிக்கூடத்தில் நடப்பது வீட்டில் தெரியாமல் நான் பார்த்துக்குவேன். அப்படித்தான் எல்லாரும் விரும்புகிறோம். ஆனால் இன்னைக்கு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் நடத்தி பயலுடைய சுதந்திரத்தை கொள்கிறோம், மாணவனுடைய சுதந்திரத்தை கொள்கிறோம். அதனால தயவு செஞ்சு பெற்றோர்களை ஆண்டு விழாவுக்கு மட்டும் கூப்பிடுங்க. பின்னாடி வரிசையில் உட்காந்து வேடிக்கை பார்த்து டான்ஸை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போகணும். ஒரு பையனோ பொண்ணோ சுமாராக படிக்கிறாங்க அப்படின்னா நல்லா படிக்கணும். எல்லாரும் 99 மார்க் வாங்கணும், முடிஞ்சா 100 வாங்கணும் விரும்புகிறேன். ஆனால் எப்படி எல்லாரும் வாங்குறது? அப்புறம் கிளாஸில் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க்னா யார் தான் 30வது ரேங்க் வாங்குறது? 30வது ரேங்க் வாங்குறது வேணும்ல. ஆனால் 30வது ரேங்க் வாங்குறவன் இன்னைக்கு கிளாஸ் மேலே வந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லையோ டான்ஸ்லையோ பாடுறதுலையோ ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு நடுவில் 2 பொம்பளை பிள்ளை வந்து பேசுகிறாங்க. ஒரு கையில் ஒரு துண்டு சீட்டு இல்லாமல் 2 பேரும் ஒரு பிசிறு இல்லாமல் அவ்வளோ சுத்தமாக பேசுகிறாங்க. அவர் நல்லா படிக்கிறதா என்ன, 50 மார்க் வாங்கினா என்ன, இப்போ 90 மார்க் வேறு ஒரு பொண்ணு வாங்கிட்டு போகுது. வேண்டல் பேசுகிற ஒரு ஆள் வேணும்ல. அப்படி எல்லோரிடமும் ஏதோ ஒன்று இருக்கு, எல்லாருக்கும் ஏதோ ஒன்று தெரியும், ஏதோ ஒன்று பிரமாதமாக வந்துடலாம். அப்படி பிரமாதமாக வந்தால் போதும், எல்லாருமே பிரமாதமாக 100 மார்க் படிக்கணும் அவசியம். ஆனால் அவசியம் 100 மார்க் வாங்குறதுக்கு முயற்சி எடுத்துருக்கு எல்லாரும்.
முயற்சியே பண்ணாமல் நமக்கு வந்து வாங்க முடியாது நினச்சிக்காதீங்க. அது போக என்னவெல்லாம் முடியுமோ, எனக்கு இந்த பள்ளிக்கூடத்துடைய ஆண்டு விழா தொகுப்பை பார்த்த பொழுது பெரிய மகிழ்ச்சி என்ன இருந்துச்சுன்னா, ஒரு பள்ளிக்கூடம் வெறுமனை கல்வியை மட்டுமே கவனம் செலுத்தாமல் கல்வியோடு சேர்த்து எத்தனை வகையில் எல்லாவற்றிலும் மாணவர்களை முன்னிறுத்துவதற்கு இல்லையா, அதுதான் ஒரு பள்ளியுடைய மிகப்பெரிய விஷயம். அந்த வேலையை மிகச் சிறப்பாக செய்கிற அடைக்கல அன்னை மேல்நிலை பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு நிறைய 6வதுக்கு மேலே இருக்க எல்லாரும் சொல்கிறேன், எல்லாருக்கும் நிறைய ஆசைகள், விருப்பங்கள், ஏக்கங்கள் எல்லாமே இருக்கும். நிறைய ஆசைப்படுவோம்ல, அந்த ஆசையின் விளைவாக என்ன செய்வோம்? தப்பு பண்ணுவோம், சின்ன சின்ன திருட்டுத்தனம் பண்ணுவோம் இல்லையா? அந்த திருட்டுத்தனத்தை யார்கிட்ட சொல்லுவோம்? யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம், மறைச்சு வச்சுக்குவோம் நமக்குள்ள மட்டும். அதை செய்யாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு எல்லாவற்றையும் நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் வீட்டில் போய் அப்பாக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ சொல்லிடுங்க. காரணம், இந்த திருட்டுத்தனத்தை ஏற்கனவே 25 வருஷம் முன்னாடி பண்ணவங்க, அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்கள்ட்ட சொல்லிடுங்க. நீங்கள் செஞ்ச இதுவே புதுசு இல்லை, நீங்கள் எதையுமே முதல்ல தப்பு செய்யலை. ஒருவேளை அப்பாக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ சொல்லலைன்னா, உங்களுக்கு அப்பாவை விடவும் அம்மாவை விடவும் உங்கள் மேல் அதிக அக்கறை கொண்ட, உங்கள் வாழ்நாளில் அதிக நேரத்தோடு செலவழிக்கிற உங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச ஒரு டீச்சர்கிட்ட போய் என்ன செஞ்சீங்களோ சொல்லிடுவேன். இன்னைக்கு ஆசிரியர்கள் எல்லோரும் மேடைக்கு வந்து பரிசு வாங்குறாங்க. 100% அட்டெண்டன்ஸ் கொடுத்தவங்க. நீங்கள் உட்கார்ந்துருக்க எல்லாரும் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு கைதட்டினதை விட ஒவ்வொரு ஆசிரியர் வரும்போதும் பயங்கரமாக கைதட்டுறீங்க. எல்லாரும் ஒருத்தர் பிடிச்ச ஏதோ ஒரு ஆசிரியர் இருக்காருல்ல, ஏதோ ஒரு டீச்சர் ரொம்ப பயங்கரமாக கைதட்டுறீங்க. அப்போ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டீச்சர் இருந்திருக்காங்க. நமக்கு ஒரு சப்ஜெக்டை ஏன் பிடிக்குது? சப்ஜெக்டாக பிடிக்குது. ஒருத்தருக்கு மேத்ஸ் ரொம்ப பிடிக்குது, மேத்ஸாக பிடிக்குது. ஒருத்தர் கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்குது, கெமிஸ்ட்ரியாக பிடிக்குது. இல்லை, மேத்ஸ் டீச்சரை பிடிக்குது, அதனால மேத்ஸ் பிடிக்குது. கெமிஸ்ட்ரி டீச்சரை பிடிக்குது, அதனால கெமிஸ்ட்ரி பிடிக்குது. அவ்வளோதான். இல்லை, யாருக்குமே சப்ஜெக்ட்னு ஒன்று கிடையாது. அப்போ ஒரு ஆசிரியர், நம்ம எல்லோருக்கும் பிடித்த ஒரு ஆசிரியர் இருந்திருக்காரு. உங்களுக்கு பிடித்த ஒரு ஆசிரியர் இருக்கக்கூடும். ஒரு மிஸ் இருக்கலாம், ஒரு சார் இருக்கலாம். அந்த சார்கிட்ட மிஸ்கிட்டையோ நீங்கள் வாழ்க்கையில் நடந்த உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய ஏக்கம், உங்களுடைய ஆசை, உங்களுடைய ஏமாற்றம், நீங்கள் செய்த தவறு எல்லாவற்றையும் ஒருத்தர் சொல்லுங்கள். உங்களை வழிநடத்துவதற்கு உங்கள் ஆசிரியர்களை விடவும் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இருக்கவே முடியாது. அதே போல ஒரு 30 ஆண்டு காலம் கழித்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று நீங்கள் உங்கள் ஆசிரியரை பார்க்க வரும்போது, மிஸ் என்னை ஞாபகம் இருக்கா மிஸ், நான் தான் மிஸ் 7வது படித்தேன் அப்படி சொன்னால் கண்டிப்பாக அந்த மிஸ்ஸுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கவே இருக்காது. அப்படியாப்பான்னு தடவுவாங்க உங்களை. எப்போ படித்த, எந்த வருஷம் அப்படிம்பாங்க. ஏன்னா எல்லா ஆசிரியர்களும் தன்னிடம் படிக்கும் எல்லா மாணவனும் மிக பிரமாதமாக வந்து நினைக்கிறாங்க. அதனால ஆசிரியர்கள் எப்போதும் மாணவர்களை ஞாபகம் வச்சுக்கிறதே இல்லை. ஆனால் எல்லா மாணவர்களும் தன்னுடைய ஏதாவது ஒரு ஆசிரியரை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கான் வாழ்நாள் பூரா. எனக்கு 10வதுல பாடம் சொல்லி கொடுத்த லீலா மிஸ் இன்னைக்கு மறக்க முடியாத மிஸ். எப்பொழுதும் எனக்கு லீலா மிஸ் ஞாபகம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எனக்கு வனரோஜான்னு ஒரு மேத்ஸ் டீச்சர் இருந்தாங்க. அந்த வனரோஜா மிஸ்ட்டை நான் வாங்காத அடியே கிடையாது. வனரோஜா மிஸ்ஸை கண்டு ஓடி இருக்கேன் நான். அங்கே வர்றாங்க காடாரில் இந்த பக்கம் ஒளி வேணாம். ஏன்னா பார்க்கும்போது காரணம் இல்லாமல் அடி வாங்கியிருக்கேன் அவங்கலாம். ஏன்னா அவன் நான் எவ்வளோ சேட்டாக செய்வேன்னு தெரியும். அதனால பார்க்கும்போது அடிச்சுட்டு தான் என்ன செஞ்சேன். ஏன்னா கண்டிப்பாக தான் செஞ்சு தான் வந்துருப்பாங்க. அந்த வனரோஜா இன்னைக்கு வயது 86 ஆகிறது. 86 வயசில் நான் போனேன்னா அவருடைய மகன் தான் என் கல்லூரிக்கு முதல்வராக வந்தார் தற்செயலா. அதனால அவர்களை பார்க்க போகிறேன். 86 வயதாகிடுச்சு. ஒரு நைட்டி போட்டு வீட்டில் உட்காந்துருக்காங்க. கண் பார்வை மங்கிருச்சு. அவருடைய கருப்பள்ளி பண்ண யாருன்னு தெரியாது. ஆனால் அந்த வனரோஜா மிஸ்ட்டை வாங்கின அடிதான் என்னை ஆளாக்கி இருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்புறதுனால ஒவ்வொரு முறையும் அவர்களை போய் பார்க்குறேன். பார்க்கும் போதெல்லாம் மகனே என்னை உட்கார வச்சு என் நெத்தியில் ஒரு சிலுவை போடுறாங்க. சிலுவை போடுவதால் நான் கிறிஸ்தவன் நான் மாறிட போகிறது இல்லை. ஆனால் அது அவருடைய நம்பிக்கை, அது அவருடைய ஆசீர்வாதம். நான் பேசாமல் உட்காந்துருக்கேன் பக்கத்தில். என் கையை பிடிச்சி வச்சுக்கிட்டு நல்லா இருக்கியான்னு கேட்குறாங்க. அவங்க தன்னிடம் படித்த பிள்ளை நல்லா இருந்தோன்னு நம்புகிறாங்க. அப்படி 100 ஆசிரியர்கள் படித்து வந்ததுனால தான், இன்னமும் அந்த ஆசிரியரோட நினைவு வச்சதுனால தான் எங்கோ மதுரையில் பிறந்தனா விரியூரில் இருக்க பள்ளிக்கூடத்தில் வந்து மேலே ஏறி நிற்க முடியுது. விரியூரில் பிறந்த நீங்கள் இந்த உலகத்தில் இருக்க மேடைகளில் போய் நிற்கணும்னா உங்களுடைய ஆசிரியர்களுக்கு நன்றியோடு நினைவு கொள்ளுங்கள். இந்த ஆண்டு விழாவை போல் உங்கள் மனதில் உங்கள் ஆசிரியரோட நினைவு தங்கட்டும். உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் வந்து சேரட்டும். நன்றி, வணக்கம்.